ஆமாம், அவர் சீப்பு. அப்போ நீங்கள் என்ன மேடம்? அந்த சீப்புக்கே கீப் மாதிரில நடந்துக்கிட்டே நீ. கம்ரு சீப்பாமா, இவங்க ரொம்ப காஸ்ட்லியாமா. அடங்கப்பா, பார் கம்ரு பார், முழுசாக பந்திரமுகியாக மாறினவான் பார்வை பார். சரி, இப்படியெல்லாம் நாசமாக போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாயி ரூம்குள்ளே போவதாங்க பார்த்தாங்க. ஆனால் பார்வோட அத்தானும் அவங்க மச்சானும் சும்மா விடலை. நீ மட்டும் பொண்ணை பேட் டச் பண்ண, அது பண்ண, இது பண்ணி இவர் பேச, ஐயோ நம்ம மானத்தை இன்னும் ஏற்றுறானுங்களேன்னு ஓடி வந்து, எப்பா சாமி நீங்கள் 2 பேரும் முதல்ல பேசாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களோட அண்ணன் வந்து, நீ பண்ணதெல்லாம் கேமராவில் வேறு ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு சொன்னாங்களா. ஐயோயோன்னு இவங்களும் பார்த்து அதுக்கப்புறம் பயங்கர ஃபீலிங்ஸில் போய் உட்காந்து நம்ம பாரு, ஐயோ அந்த அன்பு கேங் தான் கேவலம்னு பார்த்தா அதை விட நம்ம கேவலமாயிட்டோமே. அதுவும் உங்கள் வீட்டு கேவலமா, எங்கள் வீட்டு கேவலமா. 6 நாளைக்கு அப்புறம் அவுத்து போட்ட கோமன் அளவுக்கு நாரி போச்சே பாரு. இனி எப்படி இறங்கும் சோறு? உங்களுக்கு வேணும் 2 பீரு. ஆனால் பாரு, யார் கொடுப்பாங்க பீரு? இங்கே மோருக்கே வழி இல்லையே. இப்போ தலையை பிடிச்சோ காதை பொத்தியோ என்ன ஆக போகிறது பாரு. மூட வேண்டியதை மூடாமல் போயிட்டீங்களே. அதான் மூக்கு கீழே நாள் கணக்காக விடாமல் பேசி பேசி ஊசி போய் ஆஞ்சி ஓஞ்சி தீஞ்சு போய் கிடக்குதே உங்கள் வாய். அதை பற்றி தான் பேசுகிறேன். பலூனக்கா அவர்களே, அவங்களாவது தோலில் தான் சாஞ்சாங்க, நீங்களாம் அதை பற்றி பேசலாமா? அப்புறம் நம்ம ஆத்தா அக்கா வழக்கம் போல் நம்ம பேசி யாரையாவது ஜெயிக்க முடியலனா, இல்லை தோத்துட்டா அதை ஒத்துக்க முடியாமல் போய் உட்காந்து அழுவாங்கல்ல, அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இவங்க வேவ் லென்த்லேயே ஒருத்தர் இருப்பார், யார் பேச்சும் கேட்க விடாமல் வா வா வான்னு கத்துறது. அதுக்காக தான் திவாகர் காலில் கூட விழுந்து எப்படியா இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏன்னா பாருவுக்கு திவாகர் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அவர் மட்டும் தான் இவங்க வேவ் லென்த்லேயே இருப்பார். அதான் யாரையும் பேச விடாமல் சொன்னதையே சொல்லி 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 திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் காதில் ரத்தம் வர அளவுக்கு கத்திக்கிட்டே இருப்பார்ல. அதனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்லா செட் ஆகும். இவங்க மட்டும் அண்ணன்னு கூப்பிடலன்னா அந்த காஞ்சி போன ஆள் பார்வதினி கூட பார்க்காம பாஞ்சிருப்பார். ஆனால் பரவாயில்ல, இவங்க வந்து அண்ணன் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம மேலே உள்ள கலங்கத்தை துடைக்கணும்னு சொல்லி கம்ருதீனை பற்றி கேவலங்காலமாக கழுவி ஊற்றுறாங்க. இந்தமாரி லவ் டார்ச்சர் ஒருத்த பண்ணுவானுங்கல்ல, பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணுவானுங்களா, இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கே, அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்கள்லாம் தான் எனக்கு வந்து யார் அவர் பண்ணார். நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படி தானே? நீங்கள் சும்மா இருந்தீங்க, அவர் வந்து உங்களை நோண்டி நோண்டி பிடிச்சி இழுத்து உங்களை கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டார் அப்படி தானே? நீங்களும் திவாகரும் ஒன்று ட்ரை பண்ணுறீங்கல்ல கேமராவில், மக்கள் பார்க்குறாங்கன்னு அவர் பண்ணுவார், நீங்கள் அதை சொல்லாமல் பண்ணி. இதெல்லாம் இந்த உங்களோட ஃபேன்ஸ்னு சொல்லி சில பேர் சுற்றுறாங்க, அவங்க வேணால் நம்புவாங்க. மற்றவங்களாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெளியே வச்சு நம்பிடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. எது சீயா? உன்னை விட அவன் சீ இல்லை, உன்னை விட சீ இல்லை பா. ஆனால் ஒன்றுங்க, நம்ம என்ன தான் இவங்க 2 பேரை கழுவி ஊற்றினாலும் கடைசி வரைக்கும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களோட ஃபேன்ஸுன்னு சொல்லி சில பேர் இவங்க தான்ப்பா உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூறுறானுங்க. டேய், உண்மையாக இருந்தால் அதுக்குன்னு கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லையாடா எப்பா சாமி. அவ்வளோதாங்க வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரிங்க, ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. ஓகே, ஏன்னா லைக் ஃப்ரீ தானா யூடியூப்பில் சொன்னாங்க.